பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். Happy congrats to you, la la la. Happy congrats to you, la la la. Happy congrats to you, la la la. Happy congrats to you. சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். ஆயர் அவர்கள் எங்கள் மத்தியில் கலந்து கொண்டு இது வெற்றியின் பயணத்தை கொண்டாடும் நாள். 25 ஆண்டுகளாக ஏற்பட்ட நினைவுகளுக்கும் சாதனைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் இத்தருணத்தில் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக சேலம் மறைமாவட்ட மேதகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களை தன் பொன்னான வார்த்தைகளை பகிர்ந்து இறை ஆசீர் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த எஸ்ஏபி ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் ஸ்டெல்லா, அன்பார்ந்த ஜூபிலேரியன்ஸ், அன்பார்ந்த அருள் தந்தையர்களே, அன்பார்ந்த மற்ற அருள் சகோதரிகளே, புதுநிலையரான பாசமான சகோதர சகோதரிகளே, கடவுளே கொண்டாட சொன்ன விழா ஜூபிலி விழா தான். நம்ம என்னென்னவோ கொண்டாடுறோம், பர்த்டே, அந்த திருநா இந்த திருநா என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். காட் ஹிம்செல்ஃப் கமாண்டட் ஜூபிலி விழா கொண்டாடணும். 7 முறை 7 ஆண்டுகள். எனவே 49 முடிந்து 50வது ஆண்டு ஒரு புனிதமான ஆண்டு. எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும், காணி ஆட்சிக்கு திரும்ப வேண்டும், புதிதாக தொடங்க வேண்டும், சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், நன்றி கூற வேண்டும், எல்லாரும் ஒன்றாக வேண்டும் என்றுதான் ஜூபிலி விழா. சில சமயத்தில் நம்மலாம் அந்த 50வது உண்மையான ஜூபிலிக்கு இருக்க முடியறதில்லை. ஒரு சாமியாருக்கு அப்படி தான் இந்த கோல்டன் ஜூபிலி, உண்மையான ஜூபிலி கொண்டாடும் போது அவர் வந்து கேட்டார், அந்த கொடியெலாம் கட்டியிருக்கிறாரு யாருக்கு? உங்களுக்கு தான் ஃபாதர் அப்படின்னு. ஏன் ஜனங்களாம் வந்துட்டு போகிறாங்க? உங்களுக்கு தான். அந்த நேரத்தில் வந்து சரியாக அதை அனுபவிக்க முடிவதில்லை. முக்கியமாக வாழ்வின் மத்தியத்தில் 25 ஆண்டுகளில் நாம் வந்து இந்த நம்ம அன்பான சகோதரிகளை பார்த்து, நம்ம ஜெனிஃபர், பிந்து, இங்கே ஒரு கலை செல்வி, இன்னொரு செல்வி, இந்த 4 பேரையும் பார்த்து ஆண்டவர் உங்களோடு இருந்திருக்கிறார், வி ஆர் வித் யூ என்று காட்டத்தான் இந்த விழா. நான் வந்து இன்னும் தொடர்ந்து வாழ சக்தி கொடுக்கிற விழா தான் இந்த விழா. இப்போ நம்ம பிள்ளைங்க யார் விமலாவும் ஜெயசீலியும் பொடந்து கட்டினாங்க. அவங்களுடைய பாராட்டை கேட்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்ததுன்னா இவங்களாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்பும் தாலாட்டு. நம்ம பாராட்டும் போது அவர்கள் இதயத்திலே வங்கி கணக்கை ஏற்படுத்துகிறோம். இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் அவங்களுடைய இதயத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார், தொடர்ந்து பயணியுங்கள் என்று. பெருமைக்காக சொல்ல 4 பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இன்னும் நடந்து செல்ல வேண்டிய பாதை இருக்கிறது. நான் சொன்னேன், எங்கள் சாக்கரைக்கு ஒரு அக்கா கிட்ட, அக்கான்னு தான் கூப்பிடுவோம் அவங்கள, அவங்கக்கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேர் தான் சாதாரணவங்க,
இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, ஏன் தெரியுமா, ஒருத்தவங்க வைஸ் ப்ரொவின்ஷியலு, மீதி பேர்லாம் கவுன்சிலராக இருக்காங்க, பயபக்தியாக நம்ம இருந்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவர்கள் நிறைவேற்றுகின்ற பணிக்காக கைத்தட்டி நன்றி கூறுவோம். அவர்களுடைய பெற்றோருக்காகவும் நன்றி. சிஸ்டர் சாக்ரகோர் சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடிட்டாங்க, கோல்டன் ஜூப்ளியும் கொண்டாடிட்டாங்க, இப்போ டைமண்ட் ஜூப்ளியும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு மூத்த சகோதரி, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு. ஹோலி ஃபாதர் சொன்னார், நம்ம எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து சேக்ரமெண்ட்ஸ், ஓல்டு பீப்புள் ஆர் சேக்ரமெண்ட்ஸ். நான் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் சீராக்காகமம் 3வது அதிகாரத்தை எடுத்து 4 பிள்ளைங்க இருந்தால் சத்தமாக படிங்கன்னு சொல்லும். அவள் சொல்லியிருக்கு, அப்பா அம்மா மதிக்கலைன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது, நீ நெடுநாள் வாழ மாட்ட, எதுவுமே பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோல் நம்முடைய மூத்த சகோதரிகளை மதிக்க வேண்டியது, அவர்களை பார்த்து நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதே போல் சபைக்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு சகோதரிகளை உருவாக்கியவர்கள் நம்ம சாக்ரகோர் சிஸ்டர். அந்த காலத்தில் ஃபாதர் தான் தியாலஜி படிப்பாங்க, இவங்க வந்து தியாலஜி முடிச்சிட்டாங்க. 1983 வந்து இவங்க தியாலஜி படித்து முடிச்சிட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, ஃபாதருக்கு விட அதிகம் தியாலஜி படித்து பிடிஹெச் டிகிரி வாங்கின ஒரு சகோதரி. இருந்தாலும் ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். எல்லா சென்ட் ஆன்ஸ் சகோதரிகளும், எங்கள் அன்பான தலைமை சகோதரி கமலா காரியா அவர்களும், அவருடைய கவுன்சிலர்ஸும், இந்த ஸ்டெலா சகோதரியோடு இணைந்து இந்த ப்ராவின்ஸில் இருக்க எல்லா சகோதரிகளும் நலமே வாழ வேண்டும். அவர்களை, இந்த அருட்சகோதரிகளை வளர்த்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் நலமே வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றி கூறுகிறேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.